கொஞ்சம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு, நறுக்கி வச்சிருக்கிறேன் உருளைக்கிழங்கு, மூடி வச்சிடலாம் வதங்கட்டும். இந்த பக்கம் பாசுமதி ரைஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வந்தாச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ஸோ உருளைக்கிழங்கு வந்துருக்கு. வறுத்து போட்டு விட வச்சு சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம்ல, கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். அதில் வச்சா பாசுமதி அரிசி அதோட சேர்த்துக்கலாம். அரிசி உடையாமல் கலந்துக்கணும். ஸோ நம்மளோட பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆகிடுது. வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்றைக்கி காலையில் வந்து அவரோட சமையல் தான். இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு ரைஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பர்கர் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஆலு டிக்கா தான் நான் பொரிக்க போகிறேன். ஆலு டிக்காங்கிறது ஒன்றுமே இல்லைங்க. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கு வேணுங்கிற காரம் மசாலா எல்லாத்தையும் போட்டு பிரெட் க்ரம்ஸில் ரவுண்ட் பண்ணி ரெடி பண்ணி, அதாவது கட்லெட் மாதிரி ஷேப் பண்ணி ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா, ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் வந்து டக் டக்குன்னு பொரிச்சிக்கலாம். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சதை தான் நான் வந்து பொரிக்க போகிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து. ஸோ நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதான் ஆலு டிக்கா. ஸோ ஆலு டிக்கா ரெடி ஆகிடுத்து. நம்ம எடுத்து வச்சதெல்லாம் அப்படியே பொரிச்சு எடுத்துக்கலாம். டொமேட்டோ சில்லி சாஸ் எடுத்துக்கிறேன் நான். மயோனஸ் இருந்தால் மயோனஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் இப்போ இல்லாதனால நான் வெறும் சில்லி சாஸ் மட்டும் சேர்க்குறேன். பாருங்க, பொரிச்ச ஆலு டிக்காவையும் வச்சுட்டு சீஸ் மேலாக வச்சுக்கலாம். மேலே வந்து வெங்காயம், தக்காளி. இப்போ பர்கர் வந்து ரெடி ஆகிடுது. துருவுன சீஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம். என்ன இன்க்ரீடியன்ட் நம்ம வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் என்ன இருக்கோ அதை வச்சு தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் மயோனஸ் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பர்கர் வந்து ரெடி ஆகிடுது. நிக்கிலுக்கு வந்து பர்கர் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து உப்மா கொழுக்கட்டை தான் நான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 1 கப்பு அரிசி, அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு வந்து மிளகு. இதை வந்து மிக்சியில் இந்த மாதிரி குறன்னு ஓட்டிக்கணும். அதை பாருங்கள், ரவையா இந்த மாதிரி ஓட்டி எடுத்து வச்சுருக்கேன். சீரகமும் சேர்த்து அரைக்கிறேன்னா அரைக்கலாம். நான் வந்து சீரகம் தாளிக்கும் போது தான் சேர்க்க போகிறேன். கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அது வந்து காஞ்சின்னு இருக்கு. காரத்துக்கு வந்து ஒரு 2 பச்சை மிளகா, காரத்துக்கு 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, பச்சை மிளகா 2 சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் சீரகம், பெருங்காயப்பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4 கப்பு தண்ணி விட்டுக்கிறேன். 1 கப்பு அரிசி எடுத்துட்டோன்னா 4 கப்பு தண்ணி விட்டுக்கணும். நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசியும் எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசி இருந்தால் அது கூட எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. நல்லா கொதிக்கட்டும். மேலாக வந்து தேங்காய் போட்டுருவோம். சேர்ந்து எல்லாம் நல்லா கொதிச்சு வரட்டும். இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பையும் சேர்த்துடலாம். சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிபிசி பெருங்காயம் உடைய நம்பர். நான் அதோடைய லிங்க் நம்பரும் தரேன். இல்லை அமேசான்லேயும் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அதே மாதிரி ஸ்மாலாக ஸ்கொயர் க்யூப்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்கல்ல, இங்கே பாருங்கள். இந்த மாதிரி
பெரிய க்யூபாகவும் இருக்குது. இப்போ நம்ம சாம்பார் ரசப்பொடிலாம் அரைக்கணும்னா இந்த மாதிரி பெரிய க்யூபாகவும் போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம சாதாரண சமையலுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸும் இருக்குது. அதை தவிர பேஸ்ட் ஃபார்ம்லேயும் இருக்குது, பொடி ஃபார்ம்லேயும் இருக்குது, ஸோ பவுட்ரு ஃபார்ம்லேயும் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தந்துடுறேன், நீங்கள் போய் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா தளன்னு தண்ணி வந்து நல்லா கொதிச்செடுத்து இப்போ வந்து நம்ம உடச்சி வச்சுருக்க அரிசியை சேர்த்துடலாம். இப்படி நல்லா கலரிட்டு மூடி வச்சுருவோம், வேகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன், மூடி வச்சுருவோம். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுது. கலரிட்டு அப்படியே ஓப்பன்லேயே ஒரு கொஞ்சம் நேரம் கலரி விடுவோம். ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து உருண்டை பிடிச்சி வைக்க போகிறோம். கலரிட்டோம் நல்லா. பாருங்கள் சேர்ந்தாப்பில் வந்துடுது. ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து கொழக்கட்டை பிடிச்சி ஆவியில் வேக வச்சிடலாம். அதுக்கு வந்து வேக வைக்கிறதுக்கு இதில் வந்து எண்ணெய் வந்து தடவி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். ஆறுனோடனே பார்க்கலாம். நம்ம பாருங்கள் கலரி வச்ச உப்புமாவு நல்லா ஆறிடுது. இப்போ வந்து அதை கொழக்கட்டையாக பிடிச்சிடலாம். நாம் 3/4 பாகம் வெந்தால் போதும். ஏன்னா நம்ம கொழக்கட்டை பிடிக்கும்போது திருப்பி வந்து ஆவியில் வேக வைக்க போகிறோம். தண்ணி காஞ்சிடுத்து வச்சுருவோம். எல்லாமே வந்து கொழக்கட்டை பிடிச்சாச்சு. நம்ம வந்து ஆவியில் வேக வச்சுருவோம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷமாவது வேகணும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். உப்புமா கொழுக்கட்டை நல்லா வெந்துடுத்து. ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். கீழே எடுத்து வச்சுருவோம், ஆறட்டும். இது தொட்டுக்கிறதுக்கு வந்து கொட்ஸு நல்லாயிருக்கும், இல்லைன்னா சட்னி நல்லாயிருக்கும், இல்லை வெத்த குழம்பு இருந்ததுன்னா அது கூட நீங்கள் தொட்டுன்னு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி காலையில் எங்கள் வீட்டில் அவர் பண்ணியிருந்தார் இல்லையா உருளைக்கிழங்கு ரைஸ், அது வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான், பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி குக்கிங் வ்ளாக் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.